ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஜேவி. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, எம்எக்ஸ் எக்ஸல்ல அரே டு டெக்ஸ்ட் ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா, என்ன பர்பஸ்னா, கன்வெர்ட் அரே அதாவது ரேஞ்சு இதை வந்து டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணோம். ஸ்ட்ரிங் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ எப்படி ஒர்க் பண்ணுன்றதை பார்க்கலாம். ரிட்டர்ன் வேல்யூ வந்து நமக்கு அதாவது டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை வந்து வேல்யூஸாக நம்ம ஷோ பண்ணோம். சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, அரே டு டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரேன்றது நம்ம ரேஞ்சு அரேன்னு சொல்லலாம். ஃபார்மட்டு அதாவது உங்களுக்கு வந்து எந்த காம்ப்ளெக்ஸில் சிம்பிளாக வேணுமா, இல்லை வந்து இந்த டெக்ஸ்ட்னா டபுள் கோட்ஸு, ஸோ அந்த மாதிரி வேணுமா அப்படின்றது. ஸோ பார்க்கலாம், எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ அரே டு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அரே வந்து நான் இப்போ கண்ட்ரி காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணுறேன். அது வந்து ஃபார்மெட்ன்றது ஆப்ஷனல் தான். ஸோ நம்ம போடணும் அவசியம் இல்லை. ஸோ போட்டுட்டா பார்த்தீங்கன்னா, இந்தியா, யூகே சும்மா கமா பண்ணி வந்துடும். ஸோ ஒவ்வொரு செல்லில் இருக்கிற வேல்யூ அதை வந்து செப்பரேட் பண்ணுறது கமா போட்டு வந்துடும். ஸோ இதுதான் இந்த ஃபார்முலாவுடைய ரிசல்ட்டு. ஸோ இதே வந்து டெக்ஸ்ட் ஜாயின் ஒன்று ஃபார்முலா பார்த்தோம். ஸோ அதுவும் இதே ரிசல்ட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அது கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் வகையான ஃபார்முலா. ஸோ இதிலே வந்து நம்ம ஃபார்மட் பார்த்தீங்கன்னா, ஸோ 0னா அது டிஃபால்ட்டு. இப்போ நம்ம என்ன ரிசல்ட் இருந்துச்சோ அதுதான் 0. ஓகேங்களா? இதே வந்து நீங்கள் நம்பர் காலம் பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் காலம் போட்டிங்கன்னா அதே தான் ரிசல்ட் தான் வரும். சேல்ஸ் காலம் போடுறேன். ஸோ கமா போட்டு வந்துடும். ஸோ இதே வந்து 1 யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா, ப்ராக்கெட் போட்டு கமாவுக்கு பதில் செமிகோலன் வந்துடும். செமிகோலன் வந்து செப்பரேட்டராக வந்துடும். இது வந்துட்டு நம்பர்ஸ் அந்த இருக்கிறதுனால டபுள் கோட்ஸ் வரல. இதே வந்துட்டு அதாவது டெக்ஸ்ட் வேல்யூஸ் வந்தால் உங்களுக்கு வந்து டபுள் கோட்ஸ் வரும். ஸோ நம்ம கண்ட்ரி காலம் போடுறேன். ஸோ பாருங்கள், இந்தியா டபுள் கோட்ஸில் வந்திருக்கா, யூகே எல்லாமே டபுள் கோட்ஸ் வந்திருக்கா. இதுதான். நீங்கள் ஒரு காலம் தான் செலக்ட் பண்ணணுமோ அவசியம் இல்லை. நீங்கள் மல்டிபிள் காலம் கூட செலக்ட் பண்ணலாம். நீங்கள் எப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணுற ரேஞ்சில் இருக்கிறதால தான் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே டபுள் கோட்ஸில் உங்களுக்கு கொடுக்கும். டபுள் கோட்ஸ் அப்படியே கமா போட்டு கொடுக்கும். பாருங்கள், நம்பர்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடி வந்து கமா வந்திருக்கு. டெக்ஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடி வந்து செமிகோலன் வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த ஃபார்முலாவுடைய ரிசல்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து ஒரு நல்ல டாப்பிக்கில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய்.